ஹாய்டா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை மாமா யூஸ்டு மீயோட 3 ஷர்ட்டோட செகண்ட் பார்ட் தான். சரி, ஓகேடா, நம்ம எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட்டோட வந்துடுங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜிமன் தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜங்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மிரர் முன்னாடி பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்துட்ருக்க அதே டைம் ஜங்குக்கு வெளியிலேருந்து உள்ளே வரான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல ரெடி ஆகிருக்கான். அண்ட் ஜிமன் அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் ரெடி ஆகிருக்கான். ஸோ 2 பேருக்குமே செம்மையாக சூட் ஆகுது. 2 பேருமே ஒரு செமி ஃபார்மலான கோட் சூட் தான் போட்டிருக்காங்க. 2 பேருமே செம்ம அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. இப்போது ஜங்குக் ஜிமன் கிட்ட வந்து ரெடியா போகலாமா? போகலாம் மாமா. ஆனால் எங்கே போகிறோம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, வா போகலாம். ஆனால் வான்னு சொல்கிறேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்குக் கூட போகிறான். ஜங்குக் எங்கேயோ ஜிமனை அழைச்சிட்டு போகிறான். ஸோ அது போய் ஒரு பார்ட்டி ஹாலில் தான் முடியுது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமனுக்கு நம்ம எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்ருக்கு. இப்போது ஜங்குக் நேராக யார்கிட்டயோ போய் நின்று பேசிகிட்ருக்கான். ஜிமனும் வேறு வழி இல்லாமல் ஜங்குக் கூட போய் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது ஜங்குக்கோட பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு பார்ட்டிங்கிறது. அவனுக்கு சுத்தமாக மைண்ட் அப்செட் ஆகுது. அவன் வேறு ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். பட் இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. இருந்தாலும் அவன் எதையுமே வெளியே காட்டிக்காமல் அப்படியே அங்கே நின்று அந்த பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்கு கூட பேசிகிட்டு இருந்தவர் தான். அண்ட் இது யார்? நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இது ஜிமன். இது ஜான், என்னோட கோ-இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஜிமன் அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த இன்வெஸ்டர் தான். ஜிமன், நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க? நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம்ல? ஓகே, இதோ இந்தாங்க ட்ரிங்க்ஸ். இல்லை, நான் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வரான். ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக் இவன் ஜிமன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பான். வேறு எதுவுமே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவரை இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஜிமனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் யார் உனக்கு, எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமனுக்கு. ஜிமன் செம்ம கடுப்புலையும் ரொம்ப சோகத்துலேயும் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போது அவன் பக்கத்தில் ஒரு பையன் வரான். அவன் செம்ம போதையில் வந்து ஜிமன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ இங்கே பாருங்க, எனக்கு ஒரு லார்ஜ் வேணும். சார், நீங்கள் ஆல்ரெடி ஃபுல். குட்ரா, ஆல்ரெடி ஃபுல் ஹாஃப்ன்ட்டு என்னமோ இவன் காசு கொடுக்க போகிற மாதிரி. உண்மை தானே சார்? ஏன் அவனோ பே பண்ணுறான், ஏன் அவனோ குடிக்கிறான், இவனுக்கு என்ன, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஜிமனை பார்த்து கேட்குறான். ஜிமன் இப்போ தான் அவனே திரும்பி பார்க்குறான். அவனை ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் ஜிம்மனை விட அவன் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அவன் பக்கத்தில் நகர்ந்து உட்காந்துட்டு அவனை போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆகுது. ஜிமன் அந்த இடத்த விட்டு போக ரொம்பவே ட்ரை பண்ணுறான். பட் முடியல. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஜிம்மன்கிட்ட நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிம்மன் தான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி வந்துடுறான். இப்போ அவன் தான், என்ன சார் இப்படி ஓடுறீங்க, நீங்கள் என்ன புதுசா? கண்ட நாய்கிட்டலாம் கண்ட பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த நாயால். எனக்கு இது புதுசும் இல்லை பழசும் இல்லை. ஹலோ, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா? தேவையில்லாமல் என்கிட்ட வராதிங்க. அண்ட் திரும்ப வந்து என் மேலே இந்த மாதிரிலாம் சாயாதீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் கீப் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து வந்துடுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த இன்வெஸ்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஜிம்மன் ஜங்குக்கை க்ராஸ் பண்ணி தான் போகிறான். போகும்போது ஜங்குக்கு ஒரு லுக் விட்டுட்டு போகிறான். ஜங்குக்கு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறான்.
ஜிம்மனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனுக்கு இங்கே வந்ததே பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இவன் நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவன் ரொம்ப கடமைக்கு அந்த பார்ட்டி ஹாலில் நிற்கிறான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் அங்கங்கே நின்று எங்கேயுமே நிற்க முடியாமல் கடைசியில் ஒரே ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸோட ஒரு ஓரமாக வந்து நின்றுடுறான். அப்போது ஜங்குக் பக்கத்தில் ஒரு பொண்ணு வரா. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அவளோட டச் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. பட் ஜங்குக் எதையுமே ஹெசிடேட் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். இதை ஜிம்மன் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, ஜங்குக் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜங்குக் ஒரு இன்ச் கூட நகராமல் அந்த பொண்ணை தள்ளியும் விடாமல் அந்த பொண்ணுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் தொட விட்டுட்ருக்கான். ஜிம்மனுக்கு பார்க்க ரொம்ப கடுப்பாகுது. அவன், ஜங்குக், உன்னை நான் என்னமோ நினச்சேன், இப்படி இருப்பேன் நான் நினச்சி பார்க்கல. அவன் எங்கெங்கேயோ தொடுறான், நீ பாட்டுக்கு தொட விட்டுட்ருக்க. தள்ளி போன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு தொட விட்டுட்ருக்க. நான் எதுக்கு தான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கேன்? முதல்ல கிளம்பியிருக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வேகமாக அந்த பார்ட்டி ஹாலில் விட்டு போயிடுறான். அதை ஜங்குக் பார்த்துருக்க மாட்டான். இப்போது அந்த பார்ட்டி இன்னும் ரொம்ப நேரம் நடக்குது. ஜங்குக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான் ஜிம்மனை எங்கேயுமே காணும்னு சொல்லிட்டு. அவனும் அந்த ஹால் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். ஆளை காணும். கால் பண்ணி பார்க்குறான், அட்டன் பண்ணல. சரி, ஓகே, ரூம்க்கே போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரான். ஜிம்மன் குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் உள்ளே வந்துட்டு, ஜிம்மன், வந்தேன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உன்னை நான் எங்கெங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன் தெரியுமா? ஜிம்மன், ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். பட் ஜிம்மன் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம தூங்கிட்டுருக்கான். சரி, ஓகே, அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறான். ஆனால் அந்த பக்கம் பார்த்தா ஜிம்மன் கண்ணை முழிச்சிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போது ஜிம்மன் மனசுக்குள்ளேயே, நான் உனக்கு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நான் எப்போ வந்தேன், நீ எப்போ என்னை தேடி வந்திருக்க? ரொம்ப ஃபாஸ்ட் தான் ஜங்குக், ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். என்னை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தேனே எனக்கு தெரியல. ஒரு ஷோ பீஸ் மாதிரி நான் அழைச்சிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க. நான் யார், இங்கே எதுக்கு இருக்கேன்? சத்தியமாக தெரில. எனக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும். கூட இருக்கவே பிடிக்கல. ஐயோ, இவன் கூட இருக்கவே பிடிக்கல. சீக்கிரமாக எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஏதோ ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறான். இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஜங்குக் ஜிம்மன் பக்கத்தில் தான் படுத்திருக்கான். ஜிம்மனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் வேகமாக ஜங்குக்கோட கையை அவன் மேலேருந்து எடுத்து விட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறான். ஜங்குக் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான். இப்போது ஜிம்மன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எங்கேயோ போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். இப்போ தான் ஜங்குக் எந்திரிக்கிறான். ஜங்குக் ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன், எங்கே ரெடி ஆகிட்ருக்க? நான் உன்னை ரெடியாக சொல்லவே இல்லையே. இல்லை ஜங்குக்கா. மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? 2 நாள் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் என்ன வீட்டுக்கு போகிற? அதெல்லாம் இப்போ போக முடியாது. இல்லை மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. காலேஜ்க்கும் லீவ் போட முடியாது. நான் அன்றைக்கி கிளம்பி தான் ஆகணும். என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிகிட்ருக்க? இன்றைக்கெலாம் எங்கேயும் போக முடியாது. இல்லை மாமா, நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நான்லாம் உன்னை அழைச்சிட்டு போக மாட்டேன். பரவாயில்ல மாமா, நான் கேப் பிடிச்சி போகிறேன். ஜிம்மன், ஓவராக பேசிகிட்ருக்க. இல்லை மாமா, நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எனக்கு 2 டேஸில் சப்மிட் பண்ணணும். இங்கே இருந்தானா என்னால் முடிக்க முடியாது. வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இங்கே இருக்கிறதும் ரொம்ப அவசியம் இல்லைல்ல. நேற்று தான் எல்லோரும் என்னை பார்த்துட்டாங்களே, போதும், அதோட போதும். நீங்கள் இப்போ பார்த்துப்பீங்களே, நான் இப்போ கிளம்பலாம்ல. ஜிம்மன், தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத. உன்னை இங்கே இருனா இருக்கணும். இல்லை மாமா, என்னால் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஜிம்மன், சொல்கிற பேச்சு கேட்குறியா இல்லையா? இல்லை மாமா, நான் இருக்க மாட்டேன். ஜிம்மன், ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ்.
இந்த ஒரு தடவையாவது என் இஷ்டப்படி என்னை பண்ண விடுங்களேன். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஏதோ ஷோ பீஸ் மாதிரி இருக்குது எனக்கு. நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். சரி இரு, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எந்திரிச்சு கிளம்புறான். ஜங்குக்கும் சரி ஜிமனும் சரி இப்போ போகிற அந்த ட்ராவல் ஃபுல்லாக பேசிக்கவே இல்லை. ஜங்குக் ரோட்டை பார்த்துட்ருக்கான், ஜிமன் வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஸோ அவங்களுக்குமே வீட்டுக்கெலாம் வந்துடுறாங்க. ஜிமன் ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை, அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். ஜங்குக்கும் இந்த பெருசாக கண்டுக்கல. ஜிமன் செம்ம கோவமாக தான் போகிறான், பட் கோவமாக இருக்கேன் அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கல. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் ஜிமனும் பேசிக்கிறதே இல்லை. ரொம்ப நாளாக இப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஜங்குக் செம்ம கோவத்தில் வரான். அவன் நேராக வீட்டுக்குள்ளே வரும்போது ஜிமன் ஹாலில் டிவி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். நேராக வந்து அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜிமனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஜிமன் இப்போ என்ன ஆச்சுன்னே புரியாமல் ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான், எந்திரி. என்னாச்சு மாமா? எந்திரி ஜிமன். மாமா நான் எதுவுமே பண்ணல. ஜிமன் உன்னை எந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான். ஜிமன் பயத்தோடு எந்திரிக்கிறான். ஜங்குக் ஜிமனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜிமன் தான், மாமா மாமா என்ன மாமா பண்ணுறீங்க மாமா, விடுங்க மாமா, மாமா விடுங்க மாமா, கையை விடுங்க மாமா, மாமா ப்ளீஸ் மாமா என்ன எதுவும் பண்ணாதீங்க மாமா, மாமா 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 ப்ளீஸ் மாமா, மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஜங்குக் எதையுமே கண்டுக்காமல் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜிம்னை பெட்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக தள்ளி விடுறான். ஜிமின், மாமா ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மாமா, மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் கிட்ட வராதீங்க மாமா, மாமா வேண்டாம் மாமா. ஜிமன் வாயை மூடுறியா? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். ஜிமன் ஏதாவது பண்ணி பேசுனேன், அப்புறம் இது வரைக்கும் நான் உன்னை அடித்ததே இல்லை, அடுத்த அடி தான். மாமா ப்ளீஸ் எனக்கு பிடிக்கல. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஜங்குக் எதையுமே கண்டுக்கல. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். ஜிமன் ரொம்ப அழுகுறான். அவன் அழுகுறத ஜங்குக் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவன் மூன் பண்ணுறதே அழுதுகிட்டு தான் பண்ணுறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படி சைடில் வலிஞ்சிட்டே இருக்குது, ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக் அவனோட ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். ஜிம்மனை கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்கல. ஜிமன் வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிறத ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் அப்படியே டயர்டாகி படுத்துடுறான். ஜங்குக் அவனுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஜிமன் பக்கத்தில் படுத்துக்கிறான். அவன் பாட்டுக்கும் ஜிமன் பக்கத்தில் படுத்துட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஜிமனுக்கு சுத்தமாக தூக்கம் வரல, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது ஜங்குக்கை திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகுது. அவனுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போகணும் போல் இருக்குது. பட் அவனால் சுத்தமாக நகர முடியல. ஜங்குக்கை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கல. ஜங்குக்கை பார்க்க அந்த பார்ட்டி ஹாலில் நடந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு இவன் பக்கத்தில் நின்று பேசினதெல்லாம் நினைக்கும் போது ஜிமனுக்கு செம்ம கடுப்பாகுது. அண்ட் ஜங்குக்கு இப்படி பண்ணுறது ரொம்ப வெறுப்பாகுது. அவன் ஜங்குக்கு ஃபுல்லாக வெறுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. திரும்ப ஜங்குக் ரொம்ப கோவமாக ஜிமன்கிட்ட இதே மாதிரி தான் நடந்துக்கிறான். பட் ஜிமனுக்கு சுத்தமாக புரியல ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு. அவன் மேனேஜர்கிட்ட கேட்டால் ஒர்க்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ஏன் ஜங்குக்கு இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது ஜிமனுக்கு சுத்தமாக புரியல. ஜிமன் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டான் ஜங்கு கூட பேசுகிறதையே. அவன் சுத்தமாக பேசுகிறதில்ல. பட் ஜங்குக் அப்பப்போ இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். ஜிமனுக்கு வெறுப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகுதே தவிர ஜங்குக்கை பார்த்தாலே பிடிக்கல.
ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக ஜிம்மன் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட ஸ்டடி ஹாலிடேஸ் வருது. பட் ஜங்குக் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இப்போது ஜிம்மன் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி, ஹலோ அம்மா. ஜிம்மன் சொல்கிறா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஜங்குக் எப்படி இருக்கான்? எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே என்னடா எல்லோரும் நல்லா இருக்கோம். அம்மா, ஜங்குக் மாமா மாமா என்ன ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாருமா. ஆமாண்டா, என்கிட்டையும் பேசினான். ஸ்டடி ஹாலிடேஸ் எதுக்கு விட்ருக்காங்க, படிக்கிறதுக்கு தானே. நீ அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்து படிச்சுக்கோ. அப்புறமா செம் முடிஞ்சுட்டு எப்படியும் வீட்டுக்கு தானே வரப்போகிற. நம்ம ஒரே இதாக பார்ப்போம். ஜஸ்ட் 1 month தானே. அம்மா இல்லைம்மா, எனக்கு இப்போ வீட்டுக்கு வரணும் போல் இருக்குது. ஜிம்மன், நீ இருந்து படிடா. 1 மாதத்தில் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இனிமேல் நீ வீட்டில் தான் இருக்க போகிற, சரியா? ஆனால் அம்மா, எனக்கு என்ன ஜிம்மன், எங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருக்கா? நான் வேணா வரட்டா? இல்லைம்மா, வேணாம், நான் உங்களை எக்ஸாம் முடிஞ்சே வந்து பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ எக்ஸாமுக்கு நல்லா படி. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், இல்லைனா ஜங்குக் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆமாம், எதாக இருந்தாலும் என்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிடா, சரி, நீ படிக்கிற வேலையை பாரு. சரிம்மா. இவன் நான் என்ன பண்ணுறது? இவன் கூட இருக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போடா வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு. இப்போ வந்து நானே கஷ்டப்பட்டு இப்படி பிளான் பண்ணேன், நாசம் பண்ணிட்டான். எனக்கு எப்படியாவது இப்போ ஊருக்கு போகணும். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே இருக்கவே. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் புலம்பிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் ரூமை திறந்துட்டு உள்ளே வரான். ஜிம்மன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஜங்குக் ஏதாவது பண்ணிவிடுவானோன்னு சொல்லிட்டு அவன் சேரை லைட்டாக தள்ளுறான். இப்போது ஜங்குக் தான், இங்கே பார் ஜிம்மன், நீ எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். இங்கேயே இருந்து படித்து முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு எங்கே வேணால் போ. ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பார். சும்மா ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ ஜிம்மன் தான், படிக்கிற வேலையா? நீ என்னைக்கிட அதை பார்க்க விட்ட? உனக்கு வேணுங்கிறப்ப ஏதாவது பண்ணுற, வேண்டாங்கிறப்ப படிங்கிற. யாரா நீ, பைத்தியமா? ஐயோ, என் லைஃப்பில் ஏன்டா நீ வந்த? சத்தியமாக உன் அளவுக்கு நான் யாரையும் வெறுத்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்ருக்கான். ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் ஆசைப்பட்ட மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் முடியாட்டியும் முடிஞ்சிருது. அவன் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் ஜிம்மனுக்கு பெரிய குண்டா ஒன்று தூக்கி போடுறாங்க. இப்போது ஜங்குக்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த ஃபோனை லைட்டாக எட்டி பார்க்குறான். அது யாருன்னு பார்த்தா ஜிம்மனோட அம்மா தான். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அட்டன் பண்ணி பேசிடுறான். ஹலோ அம்மா, நான் தான் ஜிம்மன் பேசுகிறேன். ஓ ஜிம்மன் நீயா? ஜிம்மன், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு தானேப்பா? ஆமாம்மா முடிஞ்சிருச்சு, நான் இன்னைக்கு கிளம்பி வரப்போகிறேன். ஜிம்மன், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்றைக்கி நீ வர வேணாம். ஏம்மா? அது என்னாச்சுன்னா, அப்பாவுக்கு வெளியில் ஒரு வேலை வந்துச்சுடா. ஸோ அங்கே வந்து நாங்கள் 1 வீக் கிட்டே போகணும். நீ எப்படி இங்கே வந்து தனியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீ எங்கள் மாமா கூடயே இருக்கலாம்ல. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி சொல்கிறோம், நீ அதுக்கப்புறம் வந்துடு. அம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் வரேம்மா. இல்லை ஜிம்மன், எங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, நாங்கள் அங்கே போகணும், நீங்கள் தனியாக இருக்க முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, நான் வந்து உங்கள் கூடயாவது வரேம்மா. ஜிம்மன், நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் வந்து பாதி வழியில் போயிட்டுருக்கோம் ஜிம்மன். அம்மா ப்ளீஸ்மா. ஜிம்மன், சின்ன பிள்ளையா நீ, அழாத. அம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா, நானும் வரேம்மா. ஜிம்மன், சின்ன கை குழந்த மாதிரி அழாத. 1 வீக்கில் வந்துடுவோம், சரியா? அம்மா. ஜிம்மன், ஜங்குக் இருக்கானா? அவன்கிட்ட ஃபோனை கொடு. அம்மா என்னம்மா? யார்கிட்ட பேசிகிட்ருக்க? அம்மா உன்கிட்ட பேசணுமா, புடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு ஜிம்மன் அங்கேருந்து ஓடிடுறான்.
இப்போது ஜங்குக் தான் ஃபோனில் பேசிகிட்ருக்கான். அவங்க அம்மாவும் இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் ஓகே இருக்கட்டுமே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிடுறான். பிரச்சனை எல்லாமே ஜிமினுக்கு தானே, யாருக்கு அது தெரிய போகுது. ஜிமின் இப்போ ஓடி போய் அவன் ரூமில் நின்றுட்டு டோரை லாக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே இருக்கவே. அவன் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா. ஏம்மா என்னை இங்கே இருக்க வச்சிங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன தொடுறது, அவன் என்கிட்ட நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கலம்மா. எனக்கு ஊருக்கு வரணும், உங்களை பார்க்கணும், உங்கள் மடியில் படுத்து தூங்கணும். அம்மா ப்ளீஸ்மா, நானும் உங்கள் கூட வரேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். ஜிமின் ஒரு பயத்தோடையே தான் அழுகுறான், ஜங்குக் எங்கே கேட்டுருவானோ வந்துடுவானோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். இப்படியே டைம் கொஞ்சம் நேரம் போகுது. ஜிமின் அழுது அழுது அவன் கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. ஒரு மாதிரி பிங்கிஷாக நல்லா குண்டாக இருக்கு. இப்போது அவன் பால்கனியில் நின்றுட்டு நிலாவை பார்த்துட்ருக்கான். நிலாவை பார்த்து, அம்மா ஏம்மா என்னை இப்படி விட்டு போனீங்க? சீக்கிரம் வந்துருங்கம்மா, நான் உங்களையும் அப்பாவையும் பார்க்கணும். இந்த ராட்சசன்கிட்டேருந்து தப்பிக்கணும். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏம்மா என்னை இப்படி இந்த ராட்சசன்ட்ட மாட்டி விட்டீங்க? ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த நிலாவை பார்த்து பேசிகிட்ருக்கான். அப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்துட்டு ஜிமினுக்கு லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஜிமின் அந்த கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அவன் வச்ச அடுத்த செகண்ட், டேய் மச்சான் ஜிமினா எப்படி இருக்க? ஜாலியாக இருப்பிய? நீ எப்படி இருக்கலாமையா? மாமா வீட்டிலலாம் இருக்க, வெளியூரில் இருக்க, மஜா பண்ணுவல்ல? என்னடா செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சா? டே மச்சான், எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குடா, சீக்கிரம் முடிக்க சொல்கிறாத. டேய் இருக்கியா இல்லையாடா லைனில்? டேய் இருக்கேன்டா, ஒரு நிமிஷம் கேப் விட்டாதான்டா நான் பேச முடியும். ஆமாம்ல, சரி ஜிமின்னு சொல்லு, ஊர்லாம் எப்படி இருக்குது? ஃபிகருங்கெல்லாம் எப்படிடா இருக்குது? சொல்லவே இல்லை அதை பற்றி. போனதுலேருந்து ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நாங்கள் தான் பண்ணணும். டேய் டேங், லூசு மாதிரி பேசாதடா. நானே இங்கே படாத கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்ன மச்சான் கஷ்டம் உனக்கு? நல்லா தங்கமான மாமா, நல்லா பார்த்துக்கிற அத்தை மாமா, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவானுங்க. என்ன வேணால் பண்ணலாம். வெளியூரில் வேற இருக்க, சொல்லவா வேணும்? இங்கே இருந்தால் தான் பிரச்சனை. அப்பா பார்த்துருவா, அம்மா பார்த்துருவாங்கன்ட்டு ஏதோ சொல்லிட்டு வரமாட்டேன். அங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. என்ன எப்படி போயிட்டுருக்கு? டே ப்ளீஸ்டா, கடுப்பு ஏற்றாதடா. என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை மச்சான், ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. அதுதான் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனையே. ஒரு எக்ஸாம் தான் இருக்கா? என்னப்பா தம்பி, அட்டம்ஸ்லாம் இல்லையா? ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ? நாங்களாம் அப்படி படிக்கிறவங்க தெரியுமா? எது எது நீ படிப்பியா? சரி விடு, படிக்காட்டியும் பிட்டு காப்பி அடிச்சாவது பாஸ் ஆகிடுவோம். இன்னொரு எக்ஸாம் தான் இருக்குது, பாஸ் ஆகிடுவேன். சரி விடு, நீ எப்போ ஊருக்கு வர? உனக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சீக்கிரம் ஊருக்கு கிளம்பி வாடா. அதுக்கு தாண்டா நானும் ஆசைப்பட்றேன். சீக்கிரமாக வரணும் தான் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்களாம், அதனால் என்ன இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. என்னது, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க, உன்னை அங்கே இருக்க சொன்னாங்களா? ஏன்னா கை குழந்தையாடா, உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் தேவையாடா. கிளம்பி வாடா டேய். நானும் அதுக்கு தாண்டா ஆசைப்பட்றேன். சீக்கிரமாக கிளம்பி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? எப்படி போகுது காலேஜ்லாம்? எக்ஸாம்லாம் எப்படி முடிச்சிருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்காங்க. இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஜிமன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். பட் அவன் எந்திரிக்கிற அதே டைம் வெளியில் செம்மையாக சவுண்டு கேட்குது. அவன் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்டி பார்க்குறான். பார்த்தா ஹாலில் ஜேகி செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கான் அவனோட மேனேஜர் கூட. அங்கே இருக்க ஃபைல்ஸ்லாம் விட்டு எரிஞ்சிட்ருக்கான். ஜங்குக் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜிமன், இதெல்லாம் எப்போவுமே நடக்கிறது தானே, பாவம் அந்த மேனேஜர் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு, சே
அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே ஜங்குக் போட்டு செம்மையாக கத்திட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஜிமன் மேலேருந்து கீழே இறங்கி வரான். இங்கே ஜங்குக் சாப்பிடாம உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கான். ஜிமன் அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போய் சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் இதை நோட் பண்ணுறான். ஜிமன் இந்த மாதிரி நின்று பார்த்துட்டு போய் சாப்பிட்றத அவன் எதுவுமே கேட்கல. அவனும் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஜிமனுமே அவன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமனும் ஜங்குக்கும் இப்போ ஹாலில் தான் இருக்காங்க. ஜங்குக் காலையிலேருந்தே சாப்பிடல. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆக போகுது. ஜிமன் எதையுமே கண்டுக்கல. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. திரும்பவும் அந்த மேனேஜர் வரான். ரொம்ப தயங்கி வரான். இதை ஜிமன் நோட் பண்ணிடுறான். ஜிமன் நோட் பண்ணிவிட்டு ஜிமன் மேனேஜரை பார்த்து செய்கிலே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு? போச்சு சார், வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு மேனேஜர் சொல்கிறான். சரி ஓகேன்னு ஜிமன் ஜங்குக்கு தெரியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு மேனேஜரை தான் கூப்பிட்றான். மேனேஜரும் ரொம்ப தயங்கி வரான். ஜிமன் அந்த மேனேஜரை பிடிச்சி என்னாச்சு? போச்சு சார், இந்த ஃபைல் தெரியாமல் மாற்றி டைப் பண்ணிட்டேன். அதை மறந்து இவர்கிட்ட வேற கொடுத்துட்டேன். அதனால் அவர் என்னை வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ சரி பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன், பட் டைம் இன்னும் 1/2 hour தான் இருக்குது. இதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? சார் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், எனக்கு மொத்தமாக வேலை போயிடும். இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னை இவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டிட்டு தவிர மொத்தமாக வச்சு செஞ்சுருவார். ப்ளீஸ் வேணாம் சார். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கல்ல, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிக்க போகிற டயத்தில் உள்ளேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ஜிமன், ஜிமன் எங்கே இருக்க? சார் 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 ஜங்குக் சார் கூப்பிட்றாரு. சரி சரி சரி, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே தான் இருக்கேன் ஜங்குக், இரு வரேன். என்ன பண்ணிகிட்ருக்க? வெளியில் சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தேன். காற்று வாங்கிட்டு இருந்தியா? ஆமாம். எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட இருந்தால் அதை எடுத்துகிட்டு வா. நீயே போய் எடுத்துக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஜிமன் சொன்னதை செய். சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போகிறான். இப்போது அந்த மேனேஜர் மெதுவாக அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் கிட்ட நீட்டுறான். ஜங்குக் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பிகிட்டே இருக்கான். ஒரு பேஜில் ஜங்குக் அப்படியே நிற்கிறான். மேனேஜர் அதை பார்த்துட்டு அவ்வளோதான் ஷாக்கில் உறைஞ்சி போயிடுறான். ஜங்குக் அப்படியே அந்த மேனேஜரை பார்த்து ஒரே ஒரு லுக்கு தான். மேனேஜர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுறான். ஜங்குக் மேனேஜரை பார்த்துட்டே தான் இருக்கான், ஒரு வார்த்தை கூட பேசலை. இதை ஜிமன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? நம்மளே போய் சமாளிப்போம். ஜங்குக்கா இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் நீட்டுறான். இப்போ ஜங்குக்கோட பார்வை அப்படியே ஜிமன் மேலே திரும்புது. அதே கோவத்தோட ஜிமனை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆகுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவுமே ஜங்குக்கா காஃபி அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் இப்போ இன்னும் ரொம்ப முறைக்கிறான். அவன் பயத்தில் மாமா மாமா என்னாச்சு? காஃபி காஃபி உன்கிட்ட சொன்னதை தவிர எல்லா வேலையும் பாரு ஜிமன். உன்னை யார் இந்த ஃபைலெல்லாம் தொட சொன்னது? உன்னை அந்த ஃபைலை தொட சொன்னானா? சொல்லு, இப்போ பாரு இந்த ஃபைலை என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஜிமனுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா அந்த பேப்பரோட கார்னரில் பெயிண்ட் ஒட்டி இருக்கு. ஜிமன் அப்படியே அந்த ஃபைலை பார்த்துட்டு அந்த ஹாலில் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்த பார்க்குறான். ஜிமன் தான் சும்மா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவன் கையில் இருந்த பெயிண்ட் அவன் ஸ்கேன் பண்ணுறேன்னு வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறப்போ அவன் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அதில் ஒட்டிக்கும். அது கவனிக்காமல் மேனேஜர்கிட்ட கொடுக்க, மேனேஜர் கவனிக்காமல் ஜேகேட்ட கொடுக்க, இப்போது ஜேகே இதை வச்சுட்டு 2 பேரையுமே மாற்றி முறைச்சிட்ருக்கான். இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமனும் இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்
ஜங்குக்கும் ஆளுக்கு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் கையில் இருக்க டீ இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்குது. அது எந்த நேரம் வேணால் கீழே விழுவலாம் போல் இருக்குது. ஜங்குக் அதை பார்த்துட்டு அதை வேகமாக வாங்கி டேபிளில் வைக்கிறான். டேபிளில் வச்சுட்டு, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதுல்ல ஜிமின், நீனா லூஸா? உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லியிருக்கேன்ல, எப்போ பார்த்தாலும் இதே தான் உனக்கு வேலையா? இப்போ இந்த பேஜை திரும்ப பிரிண்ட் அவுட் எடுத்து 10 நிமிஷம்தான் இருக்குது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த பெயிண்டோட அப்லோட் பண்ணனா என்னை என்ன நினைப்பானுங்க? நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நினைப்பானுங்களா இல்லை பெயிண்டர் நினைப்பானுங்களா? இல்லை ஜங்குக்கா, இல்லை மாமா, அது நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. உன்கிட்ட நான் அந்த மண்ணாங்கட்டி ஹெல்ப்லாம் கேட்டேனா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு அது பெரிய ஹெல்ப் தான். உன்னால் எதுக்கு தான் வீட்டுக்குள்ளே விட்டேனே தெரியல. ஒரே பிரச்சனை தான் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான். ஜிமினுக்கு இந்த வார்த்தையை கேட்டோடனே ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவன் அப்படியே ஜங்குக்கை மட்டும் பார்த்துட்டே நிற்கிறான். அவன் கண்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கான். இப்போது மேனேஜர் வந்து, சார் என்ன அடுத்து நீயா? நீ எதுவும் வக்காலத்து வாங்க போறியா? இதை எப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிற? பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போ போட போகிற? எப்போ அப்லோட் பண்ண போகிற? எல்லாம் முடிஞ்ச பிறகா? தயவு செஞ்சு மூஞ்சும்னா நிற்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்திகிட்ருக்கான். இப்போது ஜிமின் நான் ஃபோன் எடுத்து காட்டுறான். ஜிமின் அப்படியே மெதுவாக ஃபோன் எடுத்து நீட்டுறான். இதை ஜங்குக் பார்த்துட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு தான் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு இப்போ நீ ஃபோனை நீட்டிகிட்ருக்க? வேறு வேலை இல்லையா உனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜிமின் இன்னுமே ஃபோனை நீட்டிகிட்டே தான் இருக்கான். இப்போது ஜங்குக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது. அவன் கோவத்தில் ஜிமினை அந்த ஃபைலை வச்சு அடிக்க போகிறான். அப்போது அந்த மேனேஜர் குறுக்க வந்து, சார் அது ஒரு நிமிஷம் பாருங்களேன் சார். என்ன 2 பேரும் சேர்ந்து பெயிண்டிங் காம்படிஷன் நடத்த போகிறீங்களா? இல்லை சார், பாருங்கள். அப்படி என்ன இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபைல் எந்த பேஜில் அப்லோட் பண்ணணுமோ அப்லோட் பண்ணி அவங்களும் அதை அப்ரூவல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஜிமின் அதை காட்டிட்டு ஜங்குக்கு அடிக்க வந்தப்போ மூஞ்ச மறைச்சிருப்பான். அதே போஸில் நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமினையும் மேனேஜரையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு, இதை முதல்ல சொல்ல மாட்டிங்களா? அப்லோட் பண்ணியாச்சுன்னு சொல்ல முடியாது அவங்களாலலாம்? இல்லை சார், நீங்கள் தான் எதுவும் பேச விடலையா? புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட ஃபைலை கொடுக்குறான். ஜிமின் இன்னும் அதே போஸில் தான் நிற்கிறான். இப்போ ஜங்குக் மெதுவாக ஜிமின் பக்கத்தில் அவன் கையை கொண்டு போகிறான். ஜிமின் ரொம்ப பயந்து போய் 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். ஜங்குக் அப்படியே கொண்டு போன கையை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஜிமின் அவன் ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டு அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். இப்போது மேலே கை படலன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை கீழே இறக்கி பார்க்குறான். ஜங்குக் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஸோ அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஜங்குக்கை ஒரே ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் ஃபோனை பிடுங்கிட்டு வேகமாக மேலே ஓடிடுறான். மேலே போய் ரூமில் அவ்வளோ அழுகுறான். ஜிமின் இப்படி ஓடினதை ஜங்குக்கும் அந்த மேனேஜரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த மேனேஜருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின் இந்த மாதிரி அழுகிறத பார்த்து. ஜங்குக் பெருசாக எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம ஜிமின் அப்படியே பார்த்துட்டு அவன் ஒர்க்குக்கு திரும்ப போயிடுறான். சரி, எல்லாம் முடிஞ்சிச்சுல, போய் வேலையை பாரு அப்படின்னு மேனேஜர் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறான். ஆனால் ஜிமின் கீழே வரவே இல்லை, மேலே தான் இருக்கான். ஜங்குக்கும் கீழே அந்த வேலையை பார்த்துட்டே தான் இருக்கான். இப்படி கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஜங்குக் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஜங்குக் வேலை பார்த்துட்ருக்கனால பெருசாக அதை கண்டுக்கல. இப்போது அந்த பர்சன் தான் ஜங்குக் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஜங்குக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யார்? அத்தை, மாமா வாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? எப்படி இருக்கீங்க மாமா? ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. அத்தை வாங்க, எப்போ வந்தீங்க? ஒருத்தர் சொல்லியிருந்தா நானே வந்து கூப்பிட்ருப்பேனே. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஜிமின் எங்க? அவன் தான் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தான். அவன் மேலே இருக்கான் அத்தை, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இல்லைப்பா, நான் போய் பார்க்குறேன். இல்லை அத்தை,
நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே ரூமுக்கு வரான். ஜங்குக் வந்து ரூமை நாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமன் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். இப்போது ஜங்குக் தான், ஜிமன் ஜிமன் கதவை துற, ஜிமன் ஜிமன் ப்ளீஸ் கதவை துற, கீழே உன்னை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க, கதவை துற அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கான். பட் உள்ளேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, உள்ளே எந்த சத்தமும் இல்லை. ஜங்குக்கு லைட்டாக பயம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஜிமன் கதவை துற, ஜிமன் ஜிமன் கதவை துற, நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, தயவு செஞ்சு கதவை துற ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமனும் கதவை திறக்கிறான். கதவை திறந்துட்டு எதுவுமே பேசாமல் ஜங்குக்கு ஒரே ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறான். இப்போது ஜங்குக் தான், ஜிமன் கீழே வா, உன்னை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் போதும் ஜிமன் அங்கேருந்து குடு குடு குடுன்னு ஓடி வந்துடுறான் அவங்க அம்மாட்ட. அவன் மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போதே, அம்மா 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 உண்மையிலே நீங்கள் தானா? அம்மா எப்போம்மா வந்தீங்க? அம்மா சொல்லவே இல்லை. அப்பா எப்போ வந்தீங்கப்பா? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. 1 வாரம் ஆகும் 2 வாரம் ஆகும்னு சொன்னீங்க, நான் ஊருக்கு வர வேணான்னு சொன்னீங்க. என்னப்பா அதெல்லாம்? அம்மா என்னம்மா எப்போம்மா வந்தீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அம்மா எப்போம்மா ஊருக்கு போகிறோம்? ஜிமன் 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 இருடா, இப்போ தானே நாங்கள் வந்திருக்கோம், அதுக்குள்ளேயா? உடனே ஊருக்கு போகணுமா? ஆமாம், எனக்கு உடனே ஊருக்கு போகணும், வாங்க நம்ம கிளம்புவோம். ஜிமன் இரு, உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கோம், ஆனால் இப்போ போக முடியாது, மணியை பாரு 11 ஆகுது, இனிமேல் இங்கேருந்து கிளம்புறது, வெயிட் பண்ணு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல, காலையில் கிளம்பிடலாம். ஆனால் அம்மா ஜிமன் அப்பா. என்னடா உங்கள் அம்மா பார்த்தோன்னே என்ன மறந்துட்ட? அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்ப்பா இத்தனை நாள் என்னை பார்க்க வரல? ஏம்மா என்னை பார்க்கவே வரல? உங்கள் 2 பேருக்கு எனக்கு பிடிக்கலையா? ஏம்மா? போங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நான் உங்களை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணோம். சரி, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்ருக்கான். இதை ஜங்குக் அந்த ஸ்டெப்ஸில் மேலே நின்று பார்த்துட்ருக்கான். ஜங்குக் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட இதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஜிமன் செம்ம ஹாப்பியாக இருக்கான் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, செம்ம ஹாப்பியாக எல்லாம் பேசி சிரிச்சிட்டு அந்த நைட்டை அவன் என்ஜாய் பண்ணுறான். அப்படியே அந்த நைட்டும் ரொம்ப மெதுவாக ஜிமனுக்கு ரொம்ப மெதுவாக மூவ் ஆகுது. அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு கதை பேசிட்டு அவனுக்கு அப்படியே அது மெதுவாக மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜங்குக் தான் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரான். அங்கே ஜிமனோட அம்மா எல்லா ஃபுட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அண்ட் அப்படியே டைனிங்கில் பார்த்தா ஜிமனோட அப்பாவும் ஜிமனும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜிமனோட அம்மா வந்து, ஜங்குக்கா நீ எந்திரிக்க இவ்வளோ லேட் ஆகும்னு எனக்கு தெரில, ஜிமன் சொன்னால் லேட் ஆகும்னு, இருக்கட்டும் விடு, உனக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பிடிச்சதான் சமைச்சிருக்கேன், அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு டைம் ஆச்சு கிளம்புறதுக்கு, அதான் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறோம், நீ சாப்பிட்டுட்டு உன் வேலையை பாரு, ஓகேவா? வந்தோடனே கிளம்புறோன்னு தப்பாக நினச்சிக்காத, மாமாவுக்கு ஊரில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதான் சீக்கிரம் போகணும், எதுவும் தப்பாக நினச்சிக்காத. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் சாப்பிட்டீங்கள? நான் சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்ரு, மறந்துடாத, சரியா? நாங்கள் கிளம்புறோம், பார்த்துரு. சரி அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது 3 பேருமே, இப்போது ஜிமன் அப்பா ஜிமன் அம்மா 3 பேருமே அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை ஜங்குக் பார்த்துட்டு, அத்தை ஜிமன் எங்கே? அதான் அவனுக்கு காலேஜ்லாம் முடிஞ்சிச்சுல ஜங்குக்கா, இனிமேல் அவன் இங்கேருந்து என்ன பண்ண போகிறான்? இனிமேல் வேலை தானே பார்க்க போகிறான், பிளேஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்கான், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்த பிறகு அங்கே வேலை பார்க்க போகிறான், அது வரைக்கும் அது எங்கள் பையங்க கூட இருக்கட்டுமே. ஓகே அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க, போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஜிமன் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். பட் ஜங்குக் ஜிமனை பார்க்காம ஜிமனோட அம்மாக்கிட்டே தான் பேசிகிட்ருக்கான். ஜிமனும் என்னை பார்ப்பியாங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். பட் ஜங்குக் ஒரு பார்வை கூட
பார்க்கல. ஜிமின் போகிற வழி ஃபுல்லாக ஜங்குக்கே தான் பார்த்துட்டே தான் போகிறான். பட் ஜங்குக் ஜிமினை திரும்பியும் கூட பார்க்கல. அவன் கிச்சனுக்குள்ளே போய் சாப்பாடு என்னங்கிற மாதிரி பார்க்க போயிட்டான். ஜிமினுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகும்போது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டியாடா அப்படிங்கிற கஷ்டத்தோடையும், என் வீட்டுக்கு போகிறேன் ஜங்குக்கோட தொல்லை இனிமேல் இல்லை அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும் ஜிமின் அங்கேருந்து கிளம்புறான்.